கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்நாளில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அதனால் நாம் நன்மைகளை சுதந்திரிக்க போகின்றோம். வேத வாக்கியத்திற்கு திரும்புவோமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆங்கில வேதாமத்திலே எழுதியிருக்கிற வசனத்தை, இதே வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். For the land that has drunk the rain that often falls on it and produces a crop useful to those for whose sake it is cultivated, receives a blessing from God. That land receives a blessing from God. But if it bears thorns and thistles, it is worthless and near to being cursed, and its end is to be burned. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு நிலம் இருக்கிறது. ஒரு நிலம் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவன் பயிரிட்டிருக்கிற பயிர் ஏற்ற பயிரை அழகாய் முளைப்பிக்கிற அந்த நிலமோ தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இன்னொரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்திலேயும் அடிக்கடி மழை, அடிக்கடி தண்ணீர் பெய்கிறது. ஆனால் அந்த நிலமோ அந்த மழை தண்ணீரை எல்லாம் குடித்து விட்டு முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் நெரிஞ்சல்களையும் அது தோற்றுவிக்குமானால், அழகாய் அதிலே அதையே கனியாக கொடுக்குமானால், வேதவசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய அந்த நிலம் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. ESV டிரான்ஸ்லேஷன், ஆங்கில வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏறக்குறைய சாபம் வாங்குறதுக்கு லெவலுக்கு கிட்ட வந்துருச்சு. அது மட்டுமல்ல, சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் அதோடு கூட நெரிஞ்சல்களையும் அது பிறப்பிக்குமானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓனர் என்ன பண்ணுவார்? எப்ப அந்த நிலத்தை தீ வச்சு கொளுத்துப்பா, வேரோடு இது ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும். சுட்டரிக்கப்படுவதே அந்த நிலத்தின் முடிவு. இன்றைக்கு உலகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நெரிஞ்சல் முள் கொடுப்பேன், அடிக்கடி ஆண்டவர் தண்ணி ஊற்றுவார், அடிக்கடி எனக்கு ஆண்டவர் தண்ணீர் ஊற்றணும்னு ஜெபம் பண்ணுவேன், அடிக்கடி அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சி என்று ஒரு இடத்துல நாம் வேதாமத்தில் படிக்கிறோம், பார்த்தீர்களா? கர்த்தரே அதை பார்த்து கொள்ளுவார் என்று அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். ஆமா, அடிக்கடி தண்ணீர் ஊற்றுகிறார், பாய்ச்சுகிறார், மழை பெய்ய பண்ணுகிறார். ஆனா அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் முட்செடி முளைக்க பண்ணுவேன், நெரிஞ்சில் முள்கள் தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தா அது என்ன நினைக்குதுன்னா, கடைசி ஒரு நாள் மாற்றிக்கலாம், எல்லாம் லாஸ்ட் டேன்னு ஒன்று வரும், அன்னைக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வேற நல்ல செடியை முளைக்கலான்னு சொல்லி அது நினச்சிக்கிட்டே ஓடுதுன்னு வைங்க. அது கொடுக்கறது என்ன தான் கொடுக்குது? நெரிஞ்சல்கள், முட்கள் தான் கொடுக்குது. அதனால அந்த எஜமான் தேவன் பார்த்து கொண்டே இருந்து அந்த நிலத்துக்கு ஒரு முடிவு, ஒன்று சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. A curse will come upon that land.
அந்த நிலத்திற்கு சாபம் வரும். என்ன சாபம்? நன்மை செய்கிறவனுக்கு தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு சாபம், தீமை ஒழியாது. அதுபோல தேவன் நன்மை செய்கிறார். மழையை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார், அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறார். ஆனா இந்த நிலம் நெரிஞ்சிலும் முள்ளையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன நினைக்குது? வாழ்க்கை விளையாட்டு ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் ஏமாந்துருவார், ஒரு நாள் இதெல்லாம் மாற்றிட்டு வேற ஒரு பயிர் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பயிரிடுறாங்க. ஆனால் அதை முளைப்பிக்க மாட்டேது, வெறும் நெரிஞ்சல்களை முளைப்பிக்கிறது. இவ்வாறு முளைப்பிக்கிற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கிடைக்கிறது? அந்த நிலத்திற்கு சாபம் கிடைக்கிறது, முடிவு என்று ஒன்று இருக்கிறது, அதிலே அது சுட்டரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நீங்க ஓட ஆரம்பிச்சிட்ட பிறகு, நல்ல நிலமோ கெட்ட நிலமோ, தேவன் உங்களுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பார். எப்படினாலும் இவன் மனம் திரும்பிடுவான், எப்படினாலும் ரட்சிக்கப்பட்டுருவான், இனிமேல் இவன் குடிக்க மாட்டான், இனிமேல் இந்த பப்பு பண்ண மாட்டான்னு அவரும் ஏங்கி ஏங்கி மழை பெய்யட்டும் அடிக்கடி மழையை பெய்ய வச்சு நிலத்துக்கு தண்ணீரை ஊற்றி இறைச்சிக்கிட்டே இருப்பார் வானத்திலிருந்து. ஆனால் அந்த 2 நிலத்தில் ஒரு நிலம் நல்ல நிலம், எஜமானே என்று சொல்லி தேவனுக்கு பிரியமாக மற்றும் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை அழகா முளைப்பிக்கிறது ஒரு நிலம். தேவனால் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படுது. பாருங்க, மனுஷர் தான் அந்த பயிரை புசிக்கிறாங்க, ஆனா தேவன் பார்க்கிறார். இல்ல இல்ல, என்னுடைய சித்தம் நிறைவேறுது, அந்த லேண்டுக்கு பிளஸிங் தர்றேன். Let that land be blessed by me right now. Receive my blessing என்று தேவன் சொல்லுவார். அந்த நிலத்திற்கு பயிரிடுகிறது ஒரு மனிதன், ஆனால் அந்த நிலம் நற்கனி கொடுக்குமானால், நற்பலனை கொடுக்குமானால், ஆசீர்வாதம் கூற தேவன் வருகிறார். குமாரன் அல்ல, ஆவியானவர் அல்ல, பிதா தாமே வருகிறார். தேவன் தாமே வருகிறார் அந்த நிலத்தை ஆசீர்வதிக்க. ஆம், நாமும் கனி கொடுக்கிறவர்களாய், ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், மற்ற மனுஷர் மத்தியிலே ஆவியின் கனிகளை கொடுப்போமானால் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவோம். கேட்காமலேயே நம்மை ஆசீர்வதிக்க தேவன் புறப்பட்டு வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடடா அடடா அடடா! எப்பயுமே நிலம் பயிரிட்ட பிறகு சற்று இளைப்பாற போடணும், அடுத்து பயிரிடணும். வெவ்வேறு விதமான பயிர்கள் இட வேண்டிய சில செடிகள் கூட இருக்கலாம், மாற்றி மாற்றி பயிரிட வேண்டியதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, தேவனால் ஒரு ஆசீர்வாதம் பெறுகிறதுனால அந்த நிலம் எந்நாளும் அருமையாய் ஆசீர்வாதம் பெற்ற நிலமாய் இருக்கும். ஆனால் இன்னொரு நிலமோ அடிக்கடி மழை பெய்யுது, எல்லாம் ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு நம்ம நெரிஞ்சல் முள் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கே, அது சபிக்கப்படுகிறது. தேவனுடைய சாபம் வந்துவிடக்கூடாது, அதனோடு ஒரு முடிவென்று ஒன்று இருக்கிறது. நித்திய நியாய தீர்ப்பு நாள் சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. எல்லாரும் நினைக்கிறாங்க நரகம் பாதாளம்னா எல்லாம் ஒரு கற்பனை. ஆமா ஆமா, உனக்கு கற்பனை, போய் பாரு தெரியும். எதுவுமே விளையாட்டு அல்ல. மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வார்த்தைகள் வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளிந்து போகாது. அவர் என்ன சொன்னார்? நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது நலம்ன்றார். அப்படின்னா என்னன்னா, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அது எவ்வளவு பெரிய ஒரு தீமையை விளைவிச்சுக்கிட்டு இருக்கு, நீ நரகத்துக்கு போய் விழ போற, கேர்ஃபுல்லா இரு உன் கண்ணை பத்தி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிஞ்சாலும் ஒழியாது, மாறாது. அதுதான் அந்த வார்த்தை, சத்திய வார்த்தை. அப்ப நரகம் பாதாளம் இருக்குது, நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் என்று எழுதின அப்பட்ட எழுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்து உரைத்த அந்த வார்த்தை, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நிறைவு நாளில் நியாயம் தீர்க்கும் என்றாரே.
அந்த வார்த்தைகள் நியாயம் தீர்க்கும்படி நிற்கும். அக்கினி கடலில் தள்ளப்பட்டு சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவென்று ஒரு சிலருக்கு மாறக்கூடாது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா எல்லாம் நினைக்கிறேன், அப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தப்பு செஞ்சா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்றார். 7 தரம் விழுந்தானும் என்றால் அடிக்கடி ஒருவேளை அவன் விழுந்ததிலிருந்து எழுந்திருக்கணும்னு சொல்லி அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கிறக்காக சொல்லல. 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருச்சிருவான்ப்பா. சரி, அதே நேரத்தில் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்றதுக்காக அப்படியே கோடிக்கணக்கான முறை விழுந்துகிட்டே இருந்தா நமக்கு கை கால் எலும்பு தான் முறிஞ்சு போகும். வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைஞ்சு போகும். இல்ல, அப்படி அல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. வேதவசனம் அழகாக எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? இதோ நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, புரிஞ்சிட்டீங்களா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் அதற்கு செலுத்தப்படத்தக்க பலி வேறொன்று இல்லை. அப்படின்னா என்ன? மீட்பர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்றீர்கள, அதுக்கு ஒரு எல்லை இருக்குப்பா. நீ சத்தியத்தை எல்லாம் அறிஞ்ச பிறகு, நீ இப்போ ஆவிக்குரிய பிள்ளையா ஆரம்பமா வந்திருக்கிற புதிதாய் பிறந்த குழந்தையை போல இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்க உனக்கு அல்ல, சத்தியத்தை நல்லா அறிஞ்சு முத்தின தேங்காய் மாதிரி ஆவிக்குரிய பிரம முத்தினவங்க இருப்பாங்க. ஆமா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மனப்பூர்வமாக பாவத்தை செய்தால் பலி மீட்பர் இயேசு கிறிஸ்து கிடையாது. புரியுதா? அப்படிப்பட்டவர்களுக்கு வேறொரு பலி இனி இராமல்னு வேதாந்தத்தில் எழுதியிருக்கு. இராமல் இதோ நியாய தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் அக்கினியுமே இருக்கும். 2, இந்த உலகத்திலேயே ஜட்ஜ்மெண்ட், இது வந்து நித்திய நியாய தீர்ப்பை அல்ல. நியாய தீர்ப்பு வரும்னா ஆண்டவர் ஏதோ வாழ்க்கையில சரி கட்ட போறாரு, ஏதோ தண்டனை வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எதுக்கு அப்படி வாழணும்? இப்ப நல்லா நீங்க ஒன்று கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆனந்தமான வாழ்க்கையில நல்லா உண்டு மகிழ்ந்து உன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தினரோடு சந்தோஷமா இருந்து சம்பாதித்து சாப்பிட்டு உலகத்தில் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவித்து கர்த்தரை தேடி ஆலயத்திற்கு போய் அவரை தொழுது கொண்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நல்ல போராட்டத்தை போராடி ஓடு. அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஒன்று புரிஞ்சுக்கிடணும். மனப்பூர்வமா சத்தியத்தை எல்லாம் அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் உங்களுக்கென செலுத்தப்படத்தக்க பலி வேறொன்னும் இல்லை. எப்பா, சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால உனக்கு இங்க மீட்பு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது அவுட் ஆஃப் போர்ஷன் போற. நீ உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாம அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து பதில் எழுதுனீங்கன்னா 0 மார்க் போடுவாங்க. புரியுதா? அப்ப ஒன்னு புரிஞ்சுக்கிடணும். இது செலுத்தப்படத்தக்க பலி இனி வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும். அப்ப தேவன் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா இருக்கும் ஒரு நாள். இந்த விதமான தீமையை இவன் கடக்கட்டும். அப்ப அந்த காரியத்துக்காக எல்லா ஊழியர்கிட்ட ஓடி போய் ஜெபம் பண்றீங்கல்ல, தேவன் நகைப்பார். அவர்களுக்கு ஆபத்து காரியங்கள் வரும்பொழுது நான் அகடியம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சிரிப்பாரு. ஜெபம் பண்ணா, நாங்க ஜெபம் பண்ணா அவருக்கு விளையாட்டா இருக்கும், சிரிப்பா இருக்கும். இப்ப நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டப்ப இதுல போய் என்னைய தொந்தரப்படுத்தாத. அவ்வளவுதான். புரிஞ்சிட்டீங்களா? மோசே போய் நீ அந்த தேசத்துக்கு போக மாட்ட ஆனா பாத்துக்கன்னு சொன்ன பிறகு ஒரு விசை திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஆண்டவர் சொன்னார், அந்த பேச்சை விட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்ப்பா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் உன் மேல எழுதியிருக்கேன், மாற்ற முடியாது என்னால, விடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு அதுக்கப்புறம் ஒருவேளை நித்திய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறதா விரோதிகளை பட்சிக்கிற அக்கினி. அதுதான் நரக அக்கினி மற்றும் பாதாள அக்கினி, அக்கினி கடல். அக்கினி கடல்னு சும்மாவா எழுதியிருக்கும் வேதத்துல? உன்னை பயமுறுத்தவா? நீ என்ன சின்ன பிள்ளையா, விளையாட்டு பிள்ளையா? உன்னை பயமுறுத்தி பொய் சொல்லி நடந்த சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது என்பதை முதலாவது நீ புரிஞ்சுக்கிடணும். அப்படிப்பட்ட அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள்னா
விளையாட்டு இல்லப்பா வாழ்க்கை. ரீசெட் பண்ணி ஓடுறதுக்கு விளையாட்டு அல்ல. அப்ப வேதம் சொல்லுகிறது, கொலோசியர்ல நம்ம ஒரு அருமையான வார்த்தை படிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லைன்னு அந்த அதிகாரம் முடிகிறத நீங்க பார்க்கலாம். எவ்வளவு அருமையான வசனம். அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். அநியாயம் செஞ்சுட்டு ஆண்டவர் மன்னிப்பு கட்டுவேன் பாருங்க. அநியாயம், நியாயம் வேற, அநியாயம் வேற. அப்ப நாம் செய்த எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மீட்பர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீதியும் உண்மையுமா இருக்கிறது. அவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ரத்தத்தினால போகும் வரும் பொழுது. ஆனா நீங்க தேவனை அறிகிற அறிவை அடைஞ்சு ஓடினக்கு பிறகு நீங்க அநியாயம் செய்யறீங்க. அப்ப அந்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடையணும்னு சொல்லி தேவன் நியமிப்பார். அது பழையற்பாட்டுல இருந்து பேசல, கொலோசியர்ல இருக்கு. என்ன சரிதானா? ஆமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதி செய்யறோம், நீ நீதி செய்யட்டும். அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும், இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். இப்ப அநியாயம் பண்ணாதீங்க. இது நியாயம். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது நியாயம். அநியாயம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றோருக்கு அழகா கீழ்ப்படிஞ்சு குடும்பத்தை ஆதரித்து மருமகளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்து ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூர்ணமா வாழ்க்கையில் நிறைவேற்றி திக்கற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுத்து இதோ நியாயமானபடி தன் காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவானா இருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உங்க மேல அடிக்கடி இன்னைக்கு மழை பெய்யுதுன்றதுனால ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சிடா நினைக்காதீங்க. முட்செடியும் நெறிஞ்சலையும் நீ பிறப்பித்து கொண்டிருக்கிற இச்சை என்கிற முட்செடி முளைக்குதா? வேதம் சொல்லுகிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்னது? உனக்குள்ள இச்சை என்கிற முட்செடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வேண்டாம் அப்பா, வேண்டாம். ஆண்டவருடைய கைகளில் நம்மையே அர்ப்பணிக்கலாம். அடடா, கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் உத்தமமாய் மாறி அடிக்கடி அவர் நன்மை செய்யறாருன்னே என்னை அங்கீகரிச்சிட்டாருன்னு நினைக்காம எங்கெல்லாம் முட்செடி இருக்க பிடுங்கி அதை நீங்க சுட்டெரிச்சீங்கன்னா நிலத்துக்கு சுட்டெரிப்பு வர்றாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சீர்தூக்கி பாருங்க. எங்கு முட்செடி இருக்கிறது, எங்கு அசுத்தம் காணப்படுகிறது, எங்கு தேவனுடைய உள்ளத்தை உடைக்கும் செயல் இருக்கிறது, அதையெல்லாம் மாற்றுங்கள். இது ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விசேஷ தருணமா இருக்கலாம். Repent, my brother, my sister. Repent. அடிக்கடி மழை பெய்தின உடனே ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சுடுவார் நினைக்காத. சாதாரணமா முட்செடி முளைப்பிக்கிற நிலமா இருக்கும் பொழுதும் அடிக்கடி தண்ணி ஊத்தி பார்க்கிறாரு, நல்ல விதைச்சு பார்க்கிறாரு. ஆனா நீ முட்செடியும் முள் பூண்டுகளையும் அல்லாவிட்டால் நெரிஞ்சல்களையுமே முளைச்சுக்கிட்டு இருக்காது. சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருப்பாங்க. அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படிப்பட்ட கனிகளெல்லாம் எங்க போகுது? நெரிஞ்சில் போல வாழ்க்கை இருக்கக்கூடாது. சண்டைக்காரியோடு வீட்டுல தங்கி இருப்பதை பார்க்க வீட்டின் மாடியின் ஓரத்துல தங்கி இருப்பது நல்லவா? வீட்டு மாடி, மொட்டை மாடி, அதுல ஓரத்துல கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டா சில நேரங்கள்ல ஓரத்துல சுவர் கொஞ்சம் நல்லா கட்டியிருப்பாங்க. மழைக்கு அந்த ஒதுக்கமே போதும். வீட்டுல ஓயாத ஒழுக்காக மனைவியுடைய சண்டை இருக்கே, ரொம்ப வேதனைப்பா. மேல கூட மழையில நனைஞ்சிட்டு ஓரத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்து வாழ்ந்துடலான்றது போல எழுதப்பட்டிருக்கல வசனம். அப்ப தேவன் எவ்வளவு கம்பேர் பண்றாரு பாத்தீங்களா? அப்ப பெண்களே, கர்த்தர் உங்களை நல்லா அடிக்கடி மழை பெய்யுதுன்னு உடனே எரிச்சலும் சண்டையும் விவாதமும் பரியாசமும் கேலி கூத்தும் வேண்டாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ இணக்கம் உள்ளது, நற்குணங்களால் நிறைந்திருக்கிறது. நமக்கு அந்த ஞானத்தை கேட்போமா? தேவன் மெய்யாகவே தருவார்.
ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு பரத்திலிருந்து ஞானம் வரும். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை, வாலிப தம்பி தங்கச்சிமாரை கண்ணோக்கி பாரும். வயதில் மூத்தவர்களை கண்ணோக்கி பாரும். யார் யார் தங்கள் வாழ்க்கையில் நெருஞ்சில்களை முளைப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, முட்களை முளைப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தலைகளாக மாறட்டும் கர்த்தாவே. யார் யார் இந்த நேரத்தில் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தொடுவீராக. அவர்கள் எல்லையில் காணப்படுகிற முட்செடி நெருஞ்சல்கள் யாவற்றையும் தேவனே பிடுங்கி போடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல் தனிய கடவுது. ஒரு நாள் எரிச்சல் இருந்தால் மாலை மயங்குவதற்குள் அது தனிய கடவுது என்று எழுதியிருக்கிறதே. தனியட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளிடத்தில் என்னென்ன எரிச்சல், கோபம், மனஸ்தாபங்கள், சண்டை, விரோதங்கள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போடும். ஆவியின் கனி கொடுக்கட்டும். மாம்சத்தின் கிரியைகளை விட்டு வெளியேறட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் சந்தித்திருக்கிறது. அந்த நிலம் தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற அந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று எபிரேயர் 6:7-8 எழுதியிருக்கிறபடி நீங்க ஆசீர்வாதம் பெறும் நிலமாய் மாற வேண்டும். ஆவியின் கனி கொடுக்கிற நிலமாய் இருக்க வேண்டும். இச்சை, அடக்கம், விசுவாசம், நற்குணம், அன்பு, சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை போன்ற நற்குணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கிற எரிச்சல், விரோதம், பகைகள், வைராக்கியங்கள் ஓடட்டும். கர்த்தர் உங்கள் வீட்டில் வந்து தங்கட்டும். God bless you. God bless you.